என்பிடிஇஎல் கோர்ஸ் அப்ளை பண்ணும்போது, இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது, ஸ்டூடண்ட்ஸ் பல பேருக்கு பல சந்தேகங்கள் வருதுன்னு நமக்கு தகவல் வருது. அந்த அடிப்படையில பர்சனல் டீட்டெயில் குடுக்குறது எப்படி? அத மட்டும் இந்த வீடியோவா போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி என்பிடிஇஎல் கோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணது ஃப்ரம் த பிகினிங் டூ எண்டிங் ஒரு கம்ப்ளீட் வீடியோவா நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 அத நீங்க பார்த்துக்கலாம். என்பிடிஇஎல் கோர்ஸ் பண்ணும்போது, பர்சனல் டீட்டெயில மட்டும் எப்படி என்ட்ரி பண்றது? அப்படிங்கிறத இந்த பார்ட் 2 வீடியோல குடுத்துருக்கோம். ஸோ இதான் பர்சனல் டீட்டெயிலினுடைய முதல் ஃபார்ம் விண்டோ. இதில் வந்து நேமில் வந்து யூனுஸ் எஸ்பிஎஸ் என்னுடைய நேம் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய நேம் கொடுக்கணும் நேமில். தென் மொபைல் நம்பர் சரியான மொபைல் நம்பர் கொடுங்க. அடுத்து இமெயில் ஐடி உங்களுடைய மெயில் ஐடியை சரியாக டைப் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த மெயில் ஐடி ரொம்ப கவனமாக கொடுங்க, ஏன்னா இதுக்கு தான் எல்லா கம்யூனிகேஷனும் வரும். ஸோ மெயில் ஐடியை கவனமாக கொடுங்க. கோர்ஸ் பற்றின எல்லா தகவலும் இந்த மெயிலுக்கு தான் வரும். நேமும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுங்க, அதுதான் சர்டிஃபிகேட்டில் பிரிண்ட் ஆகி வரும். அடுத்தபடியாக ஜெண்டர். ஸோ உங்களுடைய ஜெண்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை சரியாக கொடுத்துருங்க. தென் கண்ட்ரி ரிசைடிங் இன் கரண்ட்டாக நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க. ஸோ நம்ம இந்தியா சூஸ் பண்ணியிருக்கோம். தென் உங்களுடைய அட்ரஸில் ஏரியா பின்கோடு பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. தென் ஸ்டேட்டு, நீங்கள் எந்த ஸ்டேட்டு மாநிலம் உங்கள் ஸ்டேட்டை கொடுத்துருங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய மாவட்டத்தை கொடுங்க. அதுக்கடுத்து ப்ரொஃபஷன், நீங்கள் என்னவா இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, ஃபேக்கல்ட்டி டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருக்கீங்களா, இல்லை எம்ப்ளாய்டு வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை அதர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஃபஸ்ட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணால் எப்படி அப்ளை பண்ணுவாரோ அந்த மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதில் வந்து ப்ரொஃபஷனில் நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து ப்ரொஃபஷனில் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டேன். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், ஸோ இப்போ நான் என்ன படிச்சுட்ருப்பேன், நான் ஃபஸ்ட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஸோ வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன், 3 இயர் பேச்சுலர் டிகிரி கொடுக்க போகிறேன். நீங்கள் 10th வரை படிச்சிங்கன்னா ஹை ஸ்கூலுக்கு கொடுக்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை கொடுக்கலாம். ப்ரீ யூனிவர்சிட்டி கொடுக்கலாம். டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதை கொடுக்கலாம். ஸோ 3 இயர் பேச்சுலர் டிகிரி படிச்சுருந்தீங்கன்னா அதை கொடுக்கலாம். 4 இயர் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சுட்ருக்கீங்கன்னா 4 இயர் பேச்சுலர் டிகிரி கொடுக்கலாம். 5 இயர் பேச்சுலர் டிகிரி எதுக்குன்னா நீங்கள் இன்டகிரேட்டட் 5 இயர் பேச்சுலர் டிகிரி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஆர் டூயிங் பிஜி எம்எஸ்சி அல்லது எம்ஏ பண்ணிங்கன்னா மாஸ்டர் டிகிரி சூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஆர் டூயிங் டாக்டர் டிகிரி பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஹெச்டி சூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி எம்பிபிஎஸ், நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணுறாங்க சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து 3rd இயர் பேச்சுலர் டிகிரியை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஸோ வந்து நான் வந்து 2029 டிகிரி வாங்குவேன். இப்போ ஃபஸ்ட் இயர் ஆஃப் கிராஜுவேஷன்னா நீங்கள் எந்த வருஷத்தில் டிகிரி வாங்குவீங்க, பட்டம் பெறுவீங்களோ அந்த வருஷத்தை கொடுக்குறாங்க. ஸோ 29 ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்னா 28, தேர்ட் இயர்னா 27. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் இயர் யூஜி ஸ்டூடெண்ட்ங்கிற அடிப்படையில் 2029 இயர் ஆஃப் கிராஜுவேஷன் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து அப்பார் ஐடி. ஸோ வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஸ்கூலில் அப்பார் ஐடி அல்லது ஏபிசிஐடி கொடுத்துருப்பாங்க. அது இருந்துச்சுன்னா ஐ ஹேவ் அப்பார் ஐடி கொடுத்துட்டு ஒரு 12 டிஜிட் நம்பர் அப்பார் ஐடி உங்களுக்கு தந்திருப்பாங்க. அதை அந்த பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. ஸோ அப்பார் ஐடி இருந்துச்சுன்னா ஐ ஹேவ் அப்பார் ஐடி கொடுத்துட்டு டைப் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அப்பார் ஐடி இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் அப்பார் ஐடின்னு கொடுத்துருங்க. ஸோ 3 ஆப்ஷன் இருக்கும். ஹேவ் அப்பார் ஐடி, டோன்ட் ஹேவ் அப்பார் ஐடி, டு நாட் நீட் அப்பார் ஐடி. நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக தான் உங்களுக்கு வந்து அப்பார் ஐடி இல்லைன்னா நீங்கள் டோன்ட் ஹேவ் அப்பார் ஐடி கொடுத்துருங்க. ஸோ தென் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். இதில் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். பார்ட் ஆஃப் ஸ்வயம் லோக்கல் சாப்டர். நீங்கள் எந்த காலேஜ் படிக்கிறீங்களோ உங்கள் காலேஜ் ஸ்வயமில் லோக்கல் சாப்டர் வாங்கியிருக்காங்களான்னு கேட்டுக்கோங்க. ஸோ பார்ட் ஆஃப் லோக்கல் சாப்டர் வாங்கியிருந்தாங்கன்னா இதில் எஸ் கொடுக்கணும். பார்ட் ஆஃப் ஸ்வயம் லோக்கல் சாப்டரில் இப்போ ஐ எம் ஒர்க்கிங் சரகுலா அப்பா காலேஜ் திருநெல்வேலி. ஸோ நம்ம காலேஜ் வந்து ஸ்வயமில் லோக்கல் சாப்டர் வாங்கியிருக்கோம். அந்த அடிப்படையில் பார்ட் ஆஃப் ஸ்வயம் லோக்கல் சாப்டரில் இப்போ நான் வந்து எஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் நம்ம எஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுவோம். உங்கள் காலேஜ் லோக்கல் சாப்டர் வாங்கலைன்னா நோ கொடுங்க. ஸ்வயமில் லோக்கல் சாப்டர் வாங்கியிருந்தால் எஸ் கொடுங்க. ஸோ நம்ம காலேஜ் வாங்கியிருக்குங்கிற அடிப்படையில் நம்ம எஸ் கொடுத்துருக்கோம். இப்போது ஸ்டேட் கொடுக்கணும். லோக்கல் சாப்டர் நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம், ஸோ தமிழ்நாடு. ஸோ நம்ம ஸ்டேட்டை சூஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் காலேஜ் நேம்லாம் லோடிங் ஆகும். தமிழ்நாட்டிலேருந்து எந்தெந்த காலேஜ் லோக்கல் சாப்டர் வாங்கியிருக்காங்களோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் உங்கள் காலேஜ் நேமை டைப் பண்ணி சூஸ் பண்ணிடலாம். ஸோ லோடிங் ஆகிட்டு இருக்குது காலேஜ் நேம். இப்போ இதில் சதகுலா அப்பா காலேஜ் நம்ம காலேஜ் நேமை கொடுத்தோம்னா நம்ம வந்து லோக்கல் சாப்டர் வாங்கினனால நம்ம காலேஜ் நேமை டைப் பண்ணோம்னா கீழே அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை சூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி அதுவாகவே டிஸ்பிளே ஆகிடும். அடுத்தபடியாக உங்கள் காலேஜில் இப்போ காலேஜ் படிக்கிறீங்களா அவங்களுடைய ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் இல்லை ரோல் நம்பரை இதில் கொடுத்துருங்க. தென் ஹையஸ்ட் அகாடமிக் லெவல் பர்சியூடு. ஃபஸ்ட் இயர் கோர்ஸ் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நான்
பண்ணிகிட்ருக்கேன். அப்படிப்படி பார்த்தா என்னுடைய ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th ஸ்டாண்டர்டாக இருக்கும். பட் அந்த ஆப்ஷனே இல்லாத காரணத்தால் நான் வந்து அண்டர் கிராஜுவேட்டை கொடுக்குறேன். நீங்கள் இப்போ பிஜி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அட் ப்ரெசென்ட் நீங்கள் பிஜி எம்எஸ்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹையர் குவாலிஃபிகேஷன் பர்சியூடில் யூஜி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஹையஸ்ட்டாக படித்து முடித்தது யூஜி தான். ஸோ அப்படியும் நம்புகிறேன். நம்ம வந்து இப்போ பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அப்ளை பண்ணிட்டுருக்கோம். அந்த அடிப்படையில் நான் வந்து 12th தான் ஹையர் குவாலிஃபிகேஷன் பர்சியூடு. பட் அந்த ஆப்ஷன் இல்லாதனால நம்ம அகைன் இங்கே பர்சியூடு ஹையஸ்ட் லெவல் குவாலிஃபிகேஷன் பர்சியூட்லையும் நம்ம வந்து அண்டர் கிராஜுவேட்டை கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து அண்டர் கிராஜுவேட்டை சூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ அகாடமிக் ஏரியா நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் என்ன வருவேன், சயின்ஸ். ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டான ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டி சூஸ் பண்ணலாம். காமர்ஸ் ஸ்டூடெண்டாக பிகாம் படிச்சிங்கன்னா காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணலாம், பிபிஏ அந்த மாதிரி. பிஎட் எம்எட் பண்ணிங்கன்னா எஜுகேஷன் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்ஜினியர் பிடெக் அந்த மாதிரி படிச்சிங்கன்னா இன்ஜினியர் டெக்னாலஜி சூஸ் பண்ணலாம். நீங்கள் லா படிச்சிங்கன்னா லாவை சூஸ் பண்ணிடலாம். நீங்கள் மெடிசன் ஃபீல்டாக இருந்தீங்கன்னா மெடிசன் ஹெல்த் சயின்ஸை சூஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சயின்ஸை சூஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம சயின்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிஎஸ்சிங்கனால நான் படிக்கிற இயர் இப்போ நம்ம என்ன இயர் படிக்கணுமோ ஸ்டடி இயராக கொடுக்கணும். நான் ஃபஸ்ட் இயர் அஷ்யூம் பண்ணி அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இயர் கொடுத்தேன். ஒன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த செக் பாக்ஸ் ஸ்வயம்னுடைய டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டையும் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் தகவல் சேவ் ஆகிடும்.